இப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தையை கிங்டம் ஆஃப் காட் கெனடியன் சர்ச் என்கிற ஒரு சபையிலே தேவன் பகிர்ந்து கொள்ள கிருபை செய்தார். பிரசங்கத்தை முடித்துவிட்டு இப்பொழுதுதான் வந்தேன். அந்த வார்த்தையை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே நீதியையும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை ஞானி தன் ஞானத்தை குறித்தும், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்தும், ஐஸ்வர்யம் உள்ளவன் தன் ஐஸ்வர்யத்தை குறித்தும் மேன்மை பாராட்ட வேண்டாம். இப்போ நீங்க எதனால் மேன்மை பாராட்ட வேண்டும்? தேவனாகிய கர்த்தரை அறிந்திருக்கிறபடியினாலே. அவர் நீதி செய்கிறவர், அவர் நியாயம் செய்கிறவர், அவர் கிருபை உள்ளவர் என்று அறிந்திருக்கிறபடியினாலே அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறபடினாலே நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள். உலக பொருட்களினாலே அல்ல. பணம் இருக்கு, பொருள் இருக்கு, கார் இருக்கு, வீடு இருக்கு, பலம் இருக்கு, சாமர்த்தியம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, படிப்பு இருக்கு, பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு. இதனால் அல்ல, தேவனை அறிந்திருக்கிறீர்கள், அதனால் அவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்களுக்கு நீதியை செய்கிற வல்லமை உள்ளவராயிருக்கிறார், நியாயத்தை செய்கிறவராயிருக்கிறார். அதனால அவரை அறிந்திருக்கிறபடியினாலே தைரியமாய் மேன்மை பாராட்டுங்கள். என் தேவனாய் கர்த்தரை நான் அறிந்திருக்கிறேன் என்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.